திடீர்னு இந்த வர்றீங்க சரியா பண்ணுறேன் மைக்ல பேசுறேன். அதுக்குள்ள 65 வயசு வழி ஆயிடுச்சு தலைக்கு. என்ன கால சொல்லு சரி கடையில் இப்போ மதியம் எடுத்துன்னு 1 மணிக்கு எடுத்துன்னு நீங்கள் கிடத்து இது அன்னைக்கு பண்ண மாதிரி இன்னைக்கு ட்ராமா பாட்டு டான்ஸ் பண்ணி 1 மணிக்கு எடுத்துன்னு இப்போ சார் இப்போ எங்கே இருக்கிறீங்க? சரி அப்போ நான் இங்கே எடுத்துன்னு தரேன். நிக்குது இது 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 மல்லிகை பூவே பார்த்தாயா பார்த்தாயா பாட்டு படிச்சது எங்க அப்பா இப்பதான் வெளியே போனாரு. இவர்தான் எங்க அப்பாவோட பெரியப்பா. என்ன இருக்கிறாரு? வணக்கம் பெரியப்பா. நான் என்ன பெரியப்பா வரேன். எங்க அப்பா வேற பெரிய பணக்காரன் போறாங்க. ஆமா ஓடி போயிச்சா மச்சான்? நீ ஒன்சில லவ் பண்ணிட்டடா? பிரவீன் இல்லை கையில் அப்படியே பிடிச்சிக்க. அப்படியே வண்டியிலேருந்து வரும்போது ஸ்க்ரூ மட்டும் கீழே விட்டுருக்கேன். அங்கதான் விட்டுருக்கு. என் வண்டி கீழே தான் இருக்குது. ஏய் அதான்டா எங்க அப்பா பெரிய பணக்காரன். வண்டி கீழே தான் இருக்குது. அங்கிருந்து வரும்போது இங்கே விட்டுருக்கு. ஏய் நல்லதுதான்டா சொல்றாங்க. போய் செய்டா மச்சான். அவங்க என்ன தொழில் சொல்றாங்க தெரியுமா? திருட்டு தொழில்டா. திருட்டு தொழிலா? ஏய் அந்த திருட்டு தொழில் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நீங்க பெஸ் வந்துட்டீங்க. என்னால முடியாது. நீ யாரைனா தத்தெடுத்து விட வந்துக்கோ. நான்லாம் உங்க திருட்டு தொழில் தான் வர மாட்டேன். என்ன தத்தெடுத்து கடைசியா சொல்ல முடியாதா? முடியாதா? என்ன போடா. நான் யோனியா தத்து எடுத்துறேன். பாரு கரெக்ட்டா கிராமர் உன் பையன் மூஞ்சி மரே கிராமர். கண்டிப்பா கண்டிப்பா செய்யணும். சொல்றா சொல்றீங்க இங்க கேம் சொல்லுங்க. ஆமாடா நான் சொல்ற கத்து நல்லா செய்டா. இப்போ கேக் வருது. தெரியல எங்க 325 ரூபாய் முதல்ல நீயே நம்ம கையில வரது காமிடா. நேரம் சரியில்லை இன்னைக்கு. நாளைக்கு வேணா நான் ட்ரை பண்றேன். ஆட்டோ நீங்க சேட்ட மச்சான் நான் போயிட்டு அப்புறமா வரேன். போயிட்டு வாங்க. சரி இந்த லொகேஷன் இங்க தான் காட்டுது. இத காமிங்க. சார் இந்த அட்ரஸ் எங்க வீடு தான். சொல்லுங்க மேடம். காலையில ஃபோன் பண்ணீங்க 65 வயசு. ஆமா நான் தான் 65 வயசு நான் தான். ரீட்டர்னஸ் அவங்க செக் பண்ணுங்க. உடம்பு எதனா ஃபால்ட் இருக்கா பாருங்க. நல்லா சார் அதாவது இந்த ஸ்கீம் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுங்களா? தெரியாது. இவருக்கு இப்போ 65 வயசு ஆகுது. ஓகே. 65 வயசு ஆச்சுன்னா அவருக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் தருவோம். கொடுங்க.
என்கிட்ட கொடுங்க. நாங்க கொடுத்தா அவர் இருக்க மாட்டாரு. ஏன் ஏன்டா இருக்க மாட்டேன்? நான் கொடுத்தா நீங்க இருக்க மாட்டீங்க. 2 வருஷம் கழிச்சு எங்க போய் இருப்பாங்க கூட்டிட்டு போயிட்டு. என் மாமனை எங்கடா பாப்பாரு நானு? தெரியலையா எங்கேயா கூட்டிட்டு போக போறீங்க நீ? அதாவது இப்ப நாங்க 1 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துருவோம். கொடுங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க பாலிசி சொல்றோம். கொடுத்துட்டு இவர்கிட்ட இருக்கிற கண்ணு இதயம் கிட்னி இதெல்லாம் எடுத்துட்டு அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போட்டுருவோம். ஐயோ சரி என் காசு கொடுத்துருங்க இவங்க போனா போயிட்டு என் மாமனை என்னோட காசு தான் முக்கியம் உனக்கு. என்ன மகன்றாங்க சார்? ஏய் சார் ஐயோ கேவா நீ ஏன் என்ன மாவன் என்ன சார் அவருக்கு ஏய் ஏய் என்னடா யோ போயா நீ ஏய் இங்கடா. ஏய் இருடா காசு போனா போகுது நம்மளுக்கு இவன் தான் முக்கியம். உனக்கு தூக்குங்க தூக்கிட்டு போய்